இன்னைக்கு இந்த பொம்மையை பத்தி பேச போறேன்னு தானே பாக்குறீங்க. இவங்கள பத்தி பேசுறேன்னு இல்ல, பட் இவங்களும் ஒன் ஆஃப் த திங். என்ன அப்படின்னா, இவங்க எவ்வளவு அமைதியா இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடம் வந்து ஒரு ஹால்ல கூட இவங்க நிம்மதியா இருக்காங்கன்னா அவங்க அவங்க என்விரான்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு விவேகானந்தர் புக்ல படிக்கும் பொழுது ஒரு அருமையான வேர்டிங்ஸ் படிச்சேன். என்னன்னா, டிசைட் த என்விரான்மெண்ட். சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்குது, பட் திருப்பியும் அதை நீங்க இன்னொரு தடவை ரீகேப்சர் பண்ணி பாருங்களேன். டிசைட் த என்விரான்மெண்ட். இப்ப ஒரு தண்ணி மழை தண்ணி கீழே வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா இடத்துலயும் தான் விழுகும். ஸோ ஆத்துல விழுகலாம், இல்ல வயல்ல விழுகலாம், இல்ல சாக்கடையில விழுகலாம், எங்க விழுகுதோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சாக்கடையில போய் அந்த தண்ணி விழுகுது அப்படின்னா அது சாக்கடை தண்ணியாவே வந்து அதை சேஞ்ச் ஆயிருது. வயல்ல போய் விழுகுதுன்னா அது ஒரு நெல்லுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு விஷயமா அது வந்து போகுது. ஸோ அதே மாதிரி ஒரு ஆத்துல போய் விழுகுது அப்படின்னா அது நமக்கு வேணுங்கிற ஒரு குடிநீரா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த தண்ணி மாதிரிதான் நம்மளும் நம்ம ஒர்க் பண்ற என்விரான்மெண்டா இருக்கட்டும், இல்ல வீட்டுல நம்ம இருக்கிற என்விரான்மெண்டா இருக்கட்டும், இல்ல வெளியில போகிற என்விரான்மெண்டா இருக்கட்டும், அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்தாலும் அதை நம்ம தான் சூஸ் பண்ண போறோம். ஸோ என்விரான்மெண்ட்ல இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, இவ்வளவு பேர் இவ்வளவு பண்றாங்கன்னா எந்த டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. உங்க ஒர்க் வந்து டிஃபர் ஆகல, பட் யூ ஆர் கோயிங் டு சூஸ் யுவர் என்விரான்மெண்ட் வைஸ்லி. ஸோ உங்க என்விரான்மெண்ட்டை ப்ராப்பரா நீங்க சூஸ் பண்ணுங்க. அது வீடா இருக்கட்டும், ஒர்க்கிங் பிளேஸா இருக்கட்டும், வெளியில இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, சூஸ் யுவர் என்விரான்மெண்ட் வைஸ்லி. ஸோ தட் எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்களுக்கு தூங்கணுங்கிறத ஆப்ஷன், நம்ம எல்லாம் தூங்கணுங்கிறத ஆப்ஷன் கிடையாது. தூங்குறப்ப தூங்கலாம், ஒர்க் பண்றப்ப ஒர்க் பண்ணலாம். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் என்விரான்மெண்ட்டை ப்ராப்பரா இருக்கும் பொழுது ஹாப்பினஸ் தானாவே வந்துடும். அப்படிதானே?